நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அதனால இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி? எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன்? இது அப்படி, இது அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன வேலை செய்றாங்களோ, அதை பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்ப காவல்துறைக்குள்ள போயிட்டு, எனக்கு சனி, ஞாயிறு லீவே குடுக்க மாட்றாங்கன்னு நீங்க கேட்க முடியாது. நீங்க போயிருக்க வேலை என்ன? மக்கள பாதுகாத்து நிக்க வேண்டிய வேலேந்து நிக்க வேண்டிய வேலைக்கு போயிட்டு, வேலை புடிக்க கஷ்டமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ற துறை என்ன வேலை செய்யுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த துறைக்கான ஆளாக நீங்க வந்து போணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சொல்லுவேன். இன்னொருத்தங்க சொல்றாங்கன்னு போகாதீங்க. அந்த துறை என்ன வேலை செய்யுது? அதற்கான ஆளா நானு அப்படின்னு பார்த்து போங்க. 2வது அந்த துறையோட அந்த பணிகளுக்கான ஆளாக போறீங்களா? இல்ல அந்த துறையில நிர்வாக பணிகள் செய்றதுக்கான ஆளா போறீங்களா? அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு துறை சூஸ் பண்றீங்க. அந்த துறையில நிர்வாக பணி செய்றதுக்கான ஆளா போறீங்க அப்படின்னா, அப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் அப்படின்னா நீங்க ஆஃபீஸ்ல தான் இருக்க போறீங்க. ஆஃபீஸ்ல தான் உங்களுக்கு வந்து வொர்க் இருக்கும். துறை என்ன வேலை செய்யுதோ அந்த வேலைக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த துறை சார்ந்து நீங்க வந்து போய் மக்கள சந்திக்கிறது, அது மாரிலாம் வேலை செய்வீங்க. இப்போ விவசாயத் துறையில வந்து வேலைய எடுத்துட்டு, கையில மண்ணு படுது அப்படின்னு குத்தம் சொன்னா அது சரியா இருக்காது. எந்த வேலையும் மோசம் இல்ல. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாரி ஒரு வேலைய தேர்ந்தெடுத்துக்கோங்க. மனசுக்கு பிடிச்ச மாரி ஒரு துறைய தேர்ந்தெடுத்துக்கோங்க. எல்லாரோட ஒப்பீனியனும் கேளுங்க. தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட முடிவாக இருக்கட்டும். இப்ப கஷ்டப்பட்டு படிச்சு, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து சாதிச்சு வந்து கவுன்சிலிங் ஹால்ல நின்னு ஏன் இன்னொருத்தன் சொல்ற துறைய எடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அத எடுங்க. ஒப்பீனியன் கேளுங்க. எல்லார்ட்டயும் கேளுங்க. எல்லா தகவலையும் வாங்கிக்கோங்க. இறுதி முடிவு உங்களோடதா இருக்கு. உங்களோடதா இருக்கட்டும். நல்லா போயிட்டு ஜாலியா வந்து போஸ்டிங் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. வாழ்த்துக்கள். அண்ட் நல்லா வந்து மக்கள் பணி வந்து சிறந்த பணி. இருக்கிற பணிகளிலே வந்து சிறந்தது வந்து மக்களுக்காக பணி செய்வது. மக்களுக்கு சேவை செய்வது மகேசனுக்கு இறைவனுக்கு சேவை செய்வது போல அப்படின்னு தமிழ் வந்து நமக்கு கற்பிக்குது. அதனால மக்களுக்கு சேவை செய்யலாம். அண்ட் சந்திப்போம். தேங்க் யூ. டாடா பை.